ஹாய் ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்க போலூருக்கு பக்கத்தில் வடமாதிமங்கலம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் ஒரு ஜெயின் டெம்பிள் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம அந்த கோவிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் என் கூட ஒர்க் பண்ணுற ஒரு அக்கா சொன்னாங்க, இங்கே ஒரு ஜெயின் டெம்பிள் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கோம், சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம். வழி போது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ளே போகுது. நாங்களும் வழி தெரியல, எங்களுக்கு கேட்டு எப்படியோ போயிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு வழியாக கோவிலை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ தான் அப்பாடான் இருந்தது எங்களுக்கு. நாங்கள் எங்கெங்கேயோ சுற்றி வந்துட்டு இருந்தோம். அப்புறமா கோவில் உள்ளே போனால் என்ட்ரன்ஸில் யாருமே காணோம். சரி, உள்ளேயாச்சும் யாராச்சும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உள்ளே போனாலும் யாரும் காணோம். ஒரே ஒரு டூரிஸ்ட் பஸ் மட்டும், கர்நாடகா பஸ் இருந்தது. அப்புறம் ஒரு அண்ணா சொன்னாங்க, இது டூரிஸ்ட் பிளேஸ்மா, நிறைய பேர் பார்ப்பாங்க. இங்கே உள்ளூரில் இருக்கவங்களாம் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைம் அந்த மாதிரினா தான் எதனா வருவாங்க, ஃபங்க்ஷன் டைம் அப்படின்னா தான் இங்கே கோவிலுக்கு நிறைய பேர் வருவாங்க, இல்லைன்னா டூரிஸ்ட் ஆளுங்க தான் யாராச்சும் வருவாங்க அப்படி சொன்னார். வெளியே பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கோவில். அப்படியே ஏதோ அரண்மனை மாதிரி இருந்தது பார்க்கவே. உள்ளே போனால் புத்தர் சிலைங்கள்லாம் நிறைய கலர்ஸ் ஆஃப் கற்களில் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது அந்த இடம் பார்க்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, அப்படியே அமைதியாக இருந்தது, எந்த ஒரு சத்தமும் இல்லாமல். அப்படியே சைடில் வெளியில் பார்த்தோன்னா அம்மன் சிலைங்க, ஒரு 5 அம்மன் சிலைங்க அப்படியே ரவுண்டாக வச்சுருந்தாங்க. அதில் வாராகி அம்மன் அந்த மாதிரி நிறைய அம்மன் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அப்படியே சாமி கும்பிட்டு அப்புறம் அந்த வழியாக ஒரு பக்கம் வெளியில் போனோம். வெளியில் போனால் அங்கே போனால் அழகாக கொலு வச்சுருந்தாங்க. எனக்கு கொலுனா ரொம்ப பிடிக்கும். அது குட்டி குட்டியாக பார்க்குறதே ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் நேரில் பெருசாக பார்க்குறத விட அது பொம்மையாக குட்டியாக பார்த்தோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், ரசித்து பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரிலாம். அப்புறம் அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்தோம் அந்த கொலுவை பார்த்துட்டு. இந்த கொலுலாம் எடுக்க மாட்டாங்களாம், அப்படியே தான் வரவங்க பார்க்குறதுக்காக அப்படியே தான் வச்சுருப்பாங்களாம். ரொம்பவே அழகாக இருந்தது. அதை ஒரு 2 சுற்றி நல்லா நான் ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் போதும் வா போகலாம், டைம் ஆச்சு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தார். ஒரு வழியாக கோவிலை நல்லா பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா பா. நம்ம சேனலை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.